கெஃபே ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்களா? எந்த மெனு டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? நான் சொல்றது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. காலேஜ் ஆப்போசிட்ல டீ கடை நல்லா போகுது, ஸோ நானும் டீ கடை போட போறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இந்த ப்ராஜெக்ட் நல்லா ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்களோட ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு எந்த வேல்யூ கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேல்யூ ஓரியன்டா திங்க் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீ கடை தான் போட போறீங்க அப்படின்னா ஒரு டீ டிசைன் பண்ணி அதை அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்து ஒரு பைலட் ஸ்டடி கண்டக்ட் பண்ணுங்க. அதுல வர ரிவ்யூவை வச்சு உங்களோட டீயை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க நல்லா அதை ரன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்ம்ல உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது. இவ்வளவு சொல்ற பை காஃபில என்ன வேல்யூ அப்படி கொடுக்குற அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை காஃபி ஒரே ஒரு கோரை தான் சுத்தி சுத்தி வரும். அது என்னன்னா, கம்மியான பிரைஸ்ல அதிகமான குவான்டிட்டியில நல்ல டேஸ்ட்ல கொடுக்கும். இதுதான் பை காஃபி. எங்களோட ப்ராடக்ட் எல்லாமே இந்த ஒரு பாயிண்ட் தான் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும். பை காஃபி பிரான்சைஸ் எடுத்தா மட்டும் என்ன யூஸ்ன்னு கேட்டீங்க அப்படின்னா, பை காஃபில நாங்க என்ன கத்துக்கிட்டோமோ அதை உங்களுக்கு கம்ப்ளீட்டா சொல்லி கொடுத்துருவோம். ஸோ யாரையுமே டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா உங்களால ஒரு கெஃபே ரன் பண்ண முடியும். சூஸ் பெட்டர் விஷன், சூஸ் பை காஃபி.